வாழ்க்கையே ஒரு வகை. வாழ்க்கையை பார்ப்பதற்கு அழகான ரேகை தேவை, கணக்கு பார்க்கறதுக்கு ஒரு பாகை தேவை. மனிதன் வாழ்க்கையிலே முக்கியமானது இன்றைய இயல்பான ஒன்று தொகை. தொகை இருந்தால்தான் வாழ்க்கை மிகையாக இருக்கும். புகை தேவையில்லை, மனிதன் வாழ்க்கையிலே பகை தேவையில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையானது மூன்றாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, தாயார் வயிற்றிலே 10 மாதம் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தை பார்க்காமலே. அதன் பிறகு வெளியில் வந்து இந்த உலகத்தை பார்க்கிறான், நடக்கிறான், ஓடுகிறான், ஆடுகிறான், படிக்கிறான். படிப்படியாக அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை தேவைப்படுகிறது. இனிமையான ஒரு மங்கை தேவைப்படுகிறாள். அந்த மங்கை, அழகான மங்கை வரும்போது 3வது வாழ்க்கை அது அமையிறது. இத்தனை காலம் 25 ஆண்டு காலம் வாழ்ந்த வாழ்க்கையை விட இதன் பிறகு வாழப்போகிற வாழ்க்கை தான் உயர்ந்த வாழ்க்கை. ஒரு ஆணோ ஒரு அவதாரம், குரங்கினுடைய குணங்கள் கொண்டவனே ஆணோ, பெண்ணோ சாந்த சுரூபினி. அதே நேரத்திலே இந்த அவதாரத்துக்கு அறமும் தரமும் நிறைந்த தாரம் கொடுத்து விட்டால் நான் சிறப்பாக இருப்பேனே, என் குழந்தை அழகாக ஆனந்தமாக வாழுமே என்று ஒரு தாயார் ஏங்குகிறாள். இந்த அவதாரத்துக்கு அறமும் தரமும் நிறைந்த தாரம், அவள் தான் சம்சாரம். அதே நேரத்திலே ஒரு தாய்க்கு பின் தாரம். தாய் தான் மறைந்த பிறகு தன் குழந்தை எப்படி பார்ப்பது? ஒரு சக்தியிடம் கொடுத்து விட்டுவிட்டால் இந்த விஷ்ணு சிறப்பாக இருப்பானே என்று அழகாக ஏங்குகிறார். ஒன்று மட்டும் இந்த மக்களிடத்து உரைக்க ஆசைப்படுகிறேன். என்னவென்றால் சற்றே கேளுங்கள். மனைவி ஒரு மகுடம், மனைவி ஒரு மாணிக்கம், மனைவி ஒரு மந்திரி. அப்படி நீங்கள் அழகாக நின்ற அந்த பெண்ணை உயர்ந்த இடத்திலே நிறுத்தினால் அவளுக்கு வெள்ளி டம்ளர்லே உங்களுக்கு அழகான காஃபியை போட்டுக்கொண்டு, அத்தான் இந்த காஃபியை பருகுங்கள், உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கட்டும் என்று அன்போடு வந்து இசைபாடி இந்த காப்பியை கொடுப்பாள். அவளே நீங்கள் ஜடமாக நினைத்து விட்டால், ஒரு உயிரற்ற பொருளாக நினைத்தீர்களானால் என்ன நடக்கும் என்றால், உங்களை ஒரு குடத்தை கொடுத்து மடத்தை காமித்து தடத்தை காமித்து விடால். இதுதான் வாழ்க்கை. பெண்ணோ ஒரு தியாகி, பெண்ணோ வாழ்க்கையில் ஒரு தியாகி. தன்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி தாயார், தந்தையர், சகோதரர் அனைவருக்கும் தியாகம் செய்கிறாள். அம்மா இந்த 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 ஆம்பளையை நீ கல்யாணம் பண்ணிக்கோம்மா, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறா. உடனே தலையசித்து தன் தாயார் தந்தத்தை விருப்பத்தை நிறைவேற்றுகிறாள். கணவனுக்காக 2 அரிசி எடுத்துக்கொள்கிறாள். மாமியார் மாமனார் இவர்களுடைய பூர்த்தி செய்கிறாள். இப்பேற்பட்ட தாயை நாமெல்லாம் என்ன செய்கிறோம் என்றோமானால், நான் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறேன், நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், எனக்கு அமெரிக்கா வாங்க கூட நேரம் இல்லை, ஆனால் நான் ஹோம்லே விட்டுடுகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? இது நியாயமா? இந்த உலகத்திலே தாயை வந்து அன்னையை நம்ம அணையாக பார்க்க வேண்டும். அவளுக்கு ஈக்குவல் உலகத்தில் யாருமே இல்லை. யானைக்கான தந்தம் எப்படி முக்கியமான ஒன்றோ, ஒரு பொக்கிஷம், மனிதன் வாழ்க்கையில் தந்தை முக்கியம். அவர் தான் தந்தை வந்து ஒரு மகனுடைய விதையாக இருக்கிறாள். நம்முடைய உயர்ந்த லட்சியத்துக்கு தந்தை பின்னால் நிற்கிறாள், தாயார் நிற்கிறார். ஒரு மனிதனுடைய ஆணின் வாழ்க்கையில் தாய் ஒரு பகுதி தாய் நிற்கிறாள், அதற்கு பின் தாரம் அழகாக நின்று கொண்டு இருக்கிறாள். தன் கணவன் முன்னே செல்ல வேண்டும், தன் குழந்தை முன்னே செல்ல வேண்டும், தன் குழந்தை என்றுமே ஒரு பெரிய புகழிலே வாழ வேண்டும். இதுதான் ஒரு பெண்ணுடைய ஐஸ்வர்ய யோகத்துக்கு எதிர்பார்க்கிறாள். பெண் என்பவள் ஒரு தியாகி. என்னை பொறுத்தவரையில் பெண் என்பவள் மிக பெருந்த தியாகி. சாப்பிடுகிற இதோ அழகாக நகை போடுகிறார்கள், பட்டுப்புடவையை அணிந்து கொள்கிறார்கள், கண்ணாடி முன்னாடி அழகாக நின்று தன்னுடைய அழகை ரசித்து கொண்டிருக்கிறாள். மற்றபடி அவர்கள் எதுவுமே அனுபவிப்பதில்லை. ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு பெண் பின்னால் நிற்கிறாள், பின்னால் குத்துகிறாள். இது எதுக்கு என்றால், நம் எப்போதும் முன்னால் நிற்க வேண்டும் இந்த உயர்ந்த நோக்கத்தோடு அந்த பெண் பாடுபடுகிறாள். அந்த பெண்ணை வளர்ப்போம், காப்பாற்றுவோம், உயர்த்துவோம் என்று மனிதனுடைய ஒவ்வொரு மனித தலையாய கடமை. மனிதனின் வாழ்க்கையிலே பார்ப்பதற்கு ஜாதகம் தேவைப்படுகிறது. மனிதனுக்கு தேவையில்லாது சந்தேகம். தேகத்தை பாருங்கள், மேகத்தை பாருங்கள், மோகம் தேவையில்லை, சந்தேகமும் தேவையில்லை. வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டில் ஜெயிக்க தான் பார்க்க வேண்டும். பொறாமை தேவையில்லை. பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழலாம். நிதானமாக இருந்தால் தனம் கிடைக்கும். மௌனமாக இருந்தால் மனம் சிறப்பாக செல்லும். தியானம் பண்ணால் தினமும் நல்லா இருக்கலாம். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடையலாம். லட்சியத்தை உயர்ந்த நோக்கத்துக்கு வாழ கத்துங்கள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எய்ம்? ஏ ஃபார் அப்ளிகேஷன், ஐ ஃபார் இனாகிரேஷன், ஏம் ஃபார் மூமெண்ட். நான் இப்படி ஆக போகிறேன்னு அப்ளிகேஷன் போடுறீங்க, தட் இஸ் கால் ஏம். அப்ளிகேஷன் போட்டு படித்து அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை அடையலாம். இது உயர்ந்த நோக்கம். ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம். நம்ம லட்சியம் என்ன? அந்த கோல் அடையிற வரையும் நம்ம சிலதாக தியாகம் பண்ணணும். நல்லா தூங்கணும், டிவி ஆஃப் பண்ணி ஆகணும்.
நல்லா சாப்பிடணும், உழைச்சாகணும், நல்லா சம்பாதிச்சா நல்லா வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம், எல்லாம் நீங்கள் பணம் தேவை. மணி இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப். மணி ஒன்லி இஸ் நாட் லைஃப். ஆர் பீப்புள், ஆல் த பீப்புள் திங்கிங் இந்த ஒரு டேஞ்சர் மைண்ட் இதில் மணி ஒன்லி லைஃப். மணி ஒன்லி இஸ் நாட் லைஃப். மணி ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப். மணியானது ஒரு பாகமாக செயல்படுகிறது. நம்ம நேர்மையாக இருங்கள். வறுமையில் இருந்தால் நேர்மையாக இருங்கள். கருப்பே அழகு காந்தலே ருசின்வா. பிளாக் இஸ் ஆல்வேஸ் பியூட்டி இன் த வேர்ல்ட். பேர்ன் ஃபுட் பாட்டம் ஆஃப் த ஃபுட் ஆல்வேஸ் டேஸ்ட் இன் த வேர்ல்ட் வாங்க. கருப்பு தான் நிலையான அழகு. அவர்களிடத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சிருக்கும். வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை தாங்கிக் கொள்வார்கள். கடவுள் ஒரு இடத்திலேயே ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தால் ஒன்றை பிடுங்கிக் கொள்கிறான். எல்லாத்தையும் கடவுள் கொடுக்க மாட்டான். சிகப்பார்கிட்ட அவாட்ட அது ஒரு ஐஸ்வர்யம், இது ஒரு ஐஸ்வர்யம். என்ன இருக்கோ அதை கொண்டு நிறைவாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நிறைவாக வாழ்ந்தால் வாழ்க்கையை ஒரு சந்தோஷம், அதை அனுபவிக்க தெரியுங்கள். ஒவ்வொரு நாளும் இதுதான் நமக்கு பகவான் கொடுத்த நிர்ணயம். நம்முடைய வாங்குகிற சம்பளத்துக்கு நம்மகள் சத்தியமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சத்தியமாக வாழ்ந்தாலே உங்களுக்கு நித்தியம் எல்லாம் கிடைக்கும் என்று பகவானுடைய செயல். அதாவது சந்தோஷமாகவும் நம்முடைய கடமையை சிறப்பாகவும் செயல்படுத்தினால் வாழ்க்கையில் என்றுமே வெற்றி நிச்சயம். இதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ராம் ராம், நமோ நாராயணா, கிருஷ்ணா கிருஷ்ணா.